வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடைவிடாத மழையால் வெள்ளக்காடாய் மாறிய மும்பை மாநகரம். கொரோனாவுக்கு மத்தியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். குடகு, உடுப்பி பகுதிகளை தொடர்ந்து கர்நாடகாவின் பெலகாவியிலும் கடும் வெள்ளம். கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை கிடுகிடு உயர்வு. சவரன் 43,000 ரூபாயை நெருங்குகிறது. குஜராத் மருத்துவமனை தீ விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கொரோனா பணியில் உயிரிழந்த பணியாளர்களுக்கு அரசு நிதி உதவி. 28 முன்கள பணியாளர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா உயிரிழப்பு. சென்னையில் இன்று மேலும் 15 பேர் பலி. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 56,282 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்குகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வழுக்கும் கனமழை. அவலாஞ்சி பகுதியில் சாதனை அளவாக 581 மில்லிமீட்டர் மழை பதிவு. இனி விரிவான செய்திகள். கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, உடுப்பி, குடகு, பெலகாவி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பெரும்பாலான அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் பலத்த சூறைக்காற்று காரணமாக மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதையடுத்து வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கனமழையால் உடுப்பி, தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, சிக்கமங்களூரு, சிவமோகா, குடகு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு, கோழிக்கோடு ஆகிய பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுத்து வருவதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை கொட்டுகிறது. அங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ள 16 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று மாலை பயங்கர சூறாவளியுடன் கனமழை கொட்டியது. 15 வருடங்களில் இல்லாத அளவுக்கு பெய்த இந்த மழையால் மும்பை மாநகர் முழுவதும் வெள்ளத்தில் மிதக்கிறது. பல இடங்களில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சாலைகளில் மூடி கிடப்பதை காண முடிகிறது. மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. மும்பை நகரில் உள்ள பிகார் மற்றும் துளசி ஏரிகள் அபாய அளவை தாண்டி நிரம்பி வழிகின்றன. நிலைமை மோசமாவதை தடுக்க பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 16 மீட்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குவதால் குடகு மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தின் பிடியில் சிக்கியுள்ளது. அங்குள்ள காவிரி ஆற்றில் தண்ணீர் மட்டம் அபாய அளவை தாண்டி இருப்பதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹசன் மாவட்டத்தில் உள்ள ஹேமாவதி நதியிலும் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், குந்தா, பந்தலூர் ஆகிய பகுதிகளில் 4வது நாளாக இன்றும் தொடர்ந்து கனமழையுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது.
இதனால் நூற்றுக்கணக்கான மரங்கள், சாலைகள் மற்றும் வீடுகள் மீதும் விழுந்துள்ளன. மரங்கள் விழுந்ததில் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகளில் விழுந்த மரங்களால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு கூடலூர் மற்றும் எமரால்டு, குந்தா பகுதிகளில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையினால் மாயாறு மற்றும் புன்னம்புழா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளதால் கூடலூர், பந்தலூர், உதகை தாலுகா பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை முடியும் வரை பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 581 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலையை தற்போது காணலாம். In July, although the downturn eased relative to the June reading. Headline inflation, which was 5.8% in March, was placed at 6.1% in the provisional estimates for June 2020. Inflation pressures were evident across all subgroups. Households 1 year ahead inflation expectations were lower than their 3 months ahead expectations in July 2020 round of the Reserve Bank's survey, indicating their anticipation of lower inflation over the longer horizon. Producer sentiment on input prices remained muted as their salary outgoes fell. The selling price contracted in Q1 in April to June round of the Reserve Bank's Industrial Outlook survey. India's merchandise exports contracted for the 4th successive month in June 2020, although the pace of fall moderated. Imports fell sharply in June in a broad-based manner, reflecting weak domestic demand and low international crude oil prices. The merchandise trade balance recorded a surplus in June of the order of $0.8 billion after a gap of over 18 years. India's foreign exchange reserves have increased by 56.8 billion in the current financial year, that is in 2021, so far during April to July, to $534.6 billion as on July 31st, 2020, equivalent to 13.4 months of imports. The ratio of foreign exchange reserves to external debt has gone up from 76% at the end of March 2019 to 85.5% at the end of March 2020. Let me now focus on the outlook for growth and inflation. Against this backdrop, the MPC was of the view that supply chain disruptions on account of COVID-19 persist, with implications for both food and non-food prices. A more favorable food inflation outlook may emerge as the bumper Rabi crop harvest eases prices of cereals, especially if open market sales and public distribution offtake are expanded on the back of significantly higher procurement. Nonetheless, upside risks to food prices do remain. The abatement of price pressures in key vegetables is delayed and remains contingent upon normalization of supplies. Protein-based food items could also emerge as a pressure point. High domestic taxes on petroleum products have resulted in elevated domestic pump prices and will impart broad-based cost push pressures going forward. Taking into consideration all these factors, the MPC expects headline inflation to remain elevated in Q2 2021, but likely to ease in the second half, aided by favorable base effects. As regards the outlook for growth, the MPC noted that recovery in rural economy is expected to be robust, buoyed by the progress in Kharif sowing. Manufacturing firms expect domestic demand to recover gradually from Q2 and to sustain through Q1 21-22. On the other hand, consumer confidence turned more pessimistic in July relative to the preceding round of Reserve Bank's survey. External demand is expected to remain anemic under the weight of global recession and contraction in global trade. Taking into consideration the above factors, real GDP growth in the first half of the year is estimated to remain in the contraction zone. For the year 2021 as a whole, real GDP growth is also estimated to be negative. An early contraction
or rather an early containment of COVID-19 pandemic may impart an upside to the outlook. A more protracted spread of the pandemic, deviations from the forecast of a normal monsoon, and global financial market volatility are the key downside risks. The MPC noted that in an environment of unprecedented stress, supporting recovery of the economy assumes primacy in the conduct of monetary policy. While the space for further monetary policy action is available, it is important to use it judiciously to maximize the beneficial effects on the underlying economy. At the same time, the MPC is conscious of its medium-term inflation target. The headline inflation prints of April and May 2020 are obscured by the spike in food prices and cost push pressures. Meanwhile, the cumulative reduction of 250 basis points is working its way through the economy, lowering interest rates in money, bond and credit markets and narrowing down the spreads. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 216 ரூபாய் அதிகரித்து 42,808 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 27 ரூபாய் அதிகரித்து 5,351 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 216 ரூபாய் அதிகரித்து 42,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 1 கிராம் 79 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ 79,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. குஜராத் மருத்துவமனை தீ விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஸ்ரீ மருத்துவமனையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனையின் 4வது மாடியில் உள்ள ஐசியு வார்டில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் 8 நோயாளிகள் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். பலியானவர்களில் 5 ஆண்கள் 3 பெண்கள் அடங்குவர். இவர்கள் இங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் ஆவார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் பிற நோயாளிகள் 40 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். தீ விபத்தை அடுத்து இவர்கள் எஸ்விபி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த சம்பவத்திற்கு டுவிட்டரில் வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முன்கள பணியாளர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் நிலையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க சுகாதாரத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். முன்கள பணியாளர்களாக மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஊழியர்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சில நேரங்களில் அவர்களுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டு அவர்களை மரணம் வரை கொண்டு சென்று விடுகிறது. கொரோனா பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து கொரோனாவால் உயிரிழந்த செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையின் டீன் சுகுமாரன், மாம்பாலம் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் உட்பட 28 பேர் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்புக்கு மேலும் 15 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் கொரோனாவின் தாக்கம் தற்போது குறைந்து வரும் நிலையில் ஏற்கனவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 15 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதிகபட்சமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 7 பேர் உயிரிழந்தனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 பேரும், ஓமந்தூரார் மருத்துவமனையில் 1வரும், தனியார் மருத்துவமனையில் 2 என மொத்தம் 15 பேர் உயிரிழந்துள்ளனர்.
சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக அம்பத்தூரில் 1462 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 1,05,004 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 11,811 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 90,966 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 2,227 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக அம்பத்தூரில் 1,462 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,331 பேருக்கும், அண்ணா நகர் மண்டலத்தில் 1,308 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடையாற்றில் 945 பேரும், திருவிக நகரில் 884 பேரும், தேனாம்பேட்டையில் 794 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். வளசரவாக்கத்தில் 878 பேருக்கும், ராயபுரத்தில் 768 பேருக்கும், மாதவரத்தில் 582 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 638 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆலந்தூரில் 584 பேரும், பெருங்குடியில் 488 பேரும், சோழிங்கநல்லூரில் 469 பேரும், திருவொற்றியூரில் 404 பேரும், மணலியில் 87 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 56,282 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில், நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 56,282 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 19,64,537 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 13,28,337 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ள நிலையில், தற்போது 5,95,501 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 904 பேர் கொரோனாவுக்கு பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 40,699 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 19,75,52,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 130 நாட்களில் 9,41,752 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,54,449 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,67,324 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 19,75,52,783 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹூகான் நகரில் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டவர்களுக்கு நுரையீரல் சேதமடைந்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. அண்டை நாடான சீனாவின் ஹூகான் நகரில்தான் முதலாக கொரோனா வைரஸ் தொற்று பரவியது. அங்கு கொரோனாவில் இருந்து மீண்ட சராசரி 59 வயதுடைய 100 பேரை ஹூகான் பல்கலைக்கழகத்தின் ஜாங்னான் மருத்துவமனை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கண்காணித்து வந்தது. ஜூலை மாதத்துடன் முடிந்த முதற்கட்ட முடிவில் இந்த 100 பேரில் 90 பேரின் நுரையீரல் சேதமடைந்திருப்பது தெரியவந்துள்ளது. இவர்களின் நுரையீரல் மற்றவர்களைப் போல் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்கள் 3 மாதங்களுக்கு பிறகும் இன்னும் ஆக்ஸிஜன் உபகரணங்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது என்று பீஜிங் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனாவில் இருந்து மீண்ட 65 வயதுக்கு உட்பட்டோரில் 10% பேரின் உடலில் நோய் எதிர்ப்பு பொருள் மறைந்து விடுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறியில் மகளிர் சுய உதவிக் குழுவினரை ஏமாற்றிய தனியார் தொண்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் முசிறி கோட்டாட்சியர் துரைமுருகனிடம் புகார் அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் கோட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர்.
பெண்கள்லாம் வந்து குழு லோனு வாங்கியிருக்கிறாங்க, மாட்டு லோனு ஆட்டு லோனு வாங்கியிருக்காங்க. ஒரு 4 பேர் கொண்ட குழுவுக்கு 2 லட்சம் அப்படிங்கிறதுல 18 குழுவுக்கு 36 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. இது இடைத்தரகராக இருந்து வாங்கி கொடுத்த செல்லத்துறங்கிறவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு 20 தவணை கட்டின பிறகு இவங்க மொத்தம் 30 தவணை கட்டியிருக்காங்க. மீதி 10 தவணை அவர் வந்து கட்டலை. இப்போ வந்து பேங்க்லேருந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த தவணை கட்டாதனால மக்கள் எல்லோருமே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அங்கிருந்து வந்த பெட்டிஷன் மூலமாக இப்போ உடனே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் இதில் தலையிட்டு உடனடியாக நாங்கள் இப்போ ஆடியோ வந்து சந்திச்சிருக்கோம். ஆடியோட்ட மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆடியோ அது மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக டிஎஸ்பி கிட்ட நான் வந்து இந்த மனுவை வந்து அனுப்பி அந்த சம்பந்தப்பட்டவரை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று காலையில் இருந்தே தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலையில் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் இன்று காலையில் 74.50 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2775 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வினாடிக்கு 754.75 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளான மணிமுத்தாறு, சேர்வலாறு, பச்சையாறு உள்ளிட்ட அணைகளுக்கு வேகமாக நிரம்பி வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தீப்பெட்டி கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஐயம்பட்டியில் மாரிச்சாமி என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தயார் செய்யும் ஆலையில் தயாரிக்கப்படும் தீப்பெட்டிகள் சடையம்பட்டியில் உள்ள கிடங்கில் சேமித்து வைக்கப்படுகின்றன. தற்போது கொரோனா வைரஸ் தொற்றால் வாகனங்கள் இல்லாததால் வெளி மாநிலங்களுக்கு தீப்பெட்டி பண்டல்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு அந்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்கள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகளை தமிழக அரசு தாமதமின்றி நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி 2 நாட்கள் விடுப்பு எடுத்து பலரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த ஆசனூரில் பலத்த சூறைக்காற்றால் மின்கம்பம் சாய்ந்தது. அப்பகுதியில் பராமரிப்புக்காக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து மின்சார வாரிய ஊழியர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த மின்சார வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சாலையை ஒட்டி மழைநீர் செல்ல வாய்க்கால் தோண்டப்பட்டுள்ளதால் கம்பம் வலுவிழந்து சாய்ந்தது. மதுரையில் பந்தல் அமைப்பு தொழிலாளர்களுக்கு அமமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பந்தல் அமைப்பு தொழிலாளர்கள் 200 பேருக்கு அரிசி, கோதுமை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் திரு இ மகேந்திரன், மாணவரி செயலாளர் திரு சக்திவேல், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு வீர பிரபாகரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு பிரகதீஷ் ஆகியோர் வழங்கினர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிரபல ஜவுளி கடைக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் திரு ரத்னா ஜெயங்கொண்டம் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட கொரோனா முகாமை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஜெயங்கொண்டம் கடைவீதியில் ஜவுளி கடை ஒன்றில் அதிக கூட்டம் காணப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடையை மூடி சீல் வைக்க உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து கடைக்கு சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். திருப்பூர் அருகே அவிநாசியில் வீசிய சூறாவளி காற்றால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 5 இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் உள்ள 10 ஆண்டு கால பூவரசல் மரமும் சேவூர் சாலையில் உள்ள 2 மின் கம்பங்களும் காற்றில் சரிந்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கிரேன் உதவியுடன் மரத்தை அப்புறப்படுத்தினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வந்த திருச்செந்தூரைச் சேர்ந்த 64 வயது பெண்ணும் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த 65 வயது ஆணும் இன்று அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதனால் மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே அம்மாவட்டத்தில் இன்று மட்டும் 173 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8210ஆக அதிகரித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 6311ஆக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களுக்கு அரசு தேர்தல் கால வாக்குறுதியாக அளித்த மழைக்கால நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உப்பள தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தன. ஆனால் இதுவரை உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. எனவே உடனடியாக மழைக்கால நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று உப்பள தொழிலாளர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் வடக்கு மாவட்ட கழகம் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றியம் சார்பில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் திரு மோகன்ராஜ் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றியம் அணைக்காடு வேப்பங்காடு பகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களது கட்சிகளில் இருந்து விலகி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணையும் நிகழ்ச்சியை திரு மு க செந்தமிழன், திரு தா சுரேஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு எஸ் செல்வம், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு ஆதவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர்மட்டம் 92 அடியை நெருங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் அமைந்துள்ள பவானிசாகர் அணை 105 அடி உயரம் கொண்டதாகும். இந்த அணை ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. தற்போது நீலகிரி மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருவதால் பில்லூர் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மலைத்தொடரில் மாயாற்றின் மூலம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பவானிசாகர் அணைக்கு சராசரியாக 23,000 கன அடி நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 91.60 அடியாக உள்ளது. மேலும் அணையில் இருந்து வினாடிக்கு 700 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜிகா பிளஸ் செய்தி சேனலை.